தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைகிறாரா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. விஜய் இணைந்தால், ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைந்தால் யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இணைவதால் பாஜகவிற்கு லாபம், அஇஅதிமுகவிற்கு பெருத்த நட்டம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயை இணைப்பதற்கு பாஜக பிரம்ம பிரயத்தனம் செய்கிறது. காரணம் பாஜகவினுடைய கணக்கு. என்ன கணக்கு நான் சொல்றேன். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தாவேகா விஜய் இணைகிறாருன்னு வச்சுக்கோங்க, அஇஅதிமுக போட்டியிடும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையும். பாஜக கிட்டத்தட்ட 29 சீட்ல போட்டியிட போதுங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி 20 சீட்டுக்கு மேல போட்டிடுறாங்க. அப்ப நீங்க இதெல்லாம் கூட்டிக்கிட்டே வாங்க. இப்போ அப்புறம் டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள், இப்போ இந்த கணக்குக்கே பாஜக, பாமக, டிடிவி தினகரன், இன்ன பிறர் இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து 50 சீட்ல இருந்து 70 சீட் வரைக்கும் போயிடுதுங்க. சரிங்களா? இப்ப தாவேகா உள்ள வருதுன்னு வைங்க, குறையாம 50 சீட்டுக்கு மேலேயாவது உங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பா 50ல இருந்து 70 சீட் வரைக்காவது வாங்காம தாவேகா இந்த கூட்டணிக்குள் வருவதற்கு சம்மதிக்கவே செய்யாது. அப்போ 50 சீட்டுக்கு மேல 70 சீட் வரைக்கும் தாவேகாவிற்கு அதிமுக ஒதுக்குகிறது என்று சொன்னால், அஇஅதிமுக போட்டியிடும் தொகுதிகளினுடைய எண்ணிக்கை பெருமளவு குறையும். ஒருவேளை இப்ப இந்த அணி வெற்றியே பெறுதுன்னு வச்சுக்கோங்க, எந்த அணி, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியே பெறுகிறது என்று எடுத்துக்கொண்டாலும், வெற்றி பெற்றால் தனித்த பெரும்பான்மை யாருக்கு கிடைக்காது? அஇஅதிமுகவிற்கு கிடைக்காது. அப்ப தனித்த பெரும்பான்மை இல்லை என்று சொன்னாலே கூட்டணி ஆட்சியை நோக்கி அது நகரும். பாஜகவின் திட்டம் இதுதான். அப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்னு பாஜக சொல்றாங்களே, அதை நோக்கி நகர்த்திடுவாங்க. கூட்டணி ஆட்சி என்று சொன்னாலே பாஜகவின் ஆட்சிதான் அது. பாஜகவின் கரம் இறுகும், வலுப்படும். பாஜக மெல்ல மெல்ல அதிமுகவை கபலீகரம் செய்து கரைத்து தின்று அடுத்த முறை தமிழ்நாட்டில் அவங்க தலைமையில கூட்டணிங்கிற அளவுக்கு அதை நகர்த்தி விடும். அதற்குத்தான் பாஜக இம்முறை எப்படியேனும் விஜயை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்து தனித்த பெரும்பான்மை கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் விஜயை இந்த கூட்டணிக்குள் வர விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். இப்பவும் நான் சொல்றேன், விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது அப்படிங்கிறது நடப்பதற்கான வாய்ப்பு பெரும் குறைவு. மிக 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 குறைவு. 0.0001%. ஒருவேளை அது சாத்தியமாகலாம். அது சாத்தியமானால் எடப்பாடி பழனிசாமி முற்று முழுவதுமாக பாஜகவிற்கு அடிபணிந்து விட்டார். பாஜகவின் மிரட்டலுக்கு விஜயும் படிந்து விட்டார், எடப்பாடி பழனிசாமியும் படிந்து விட்டார் என்பதுதான் அதன் பொருள். அதை தவிர இப்படியான ஒரு கூட்டணி, விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதே என்னுடைய கருத்து. காரணம், எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பவில்லை. நன்றி.